யா ஒரு சராசரி மனிதனின் மனதில் ஒரு லட்சியம் ஏற்பட்டுவிட்டால் அதை அடையும் வரை அவனுடைய இயல்பான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, பேரின்பத்தை அவன் மறுத்துவிட்டு அவனுடைய சக்தி முழுவதுமே அவனுடைய லட்சிய தேடலுக்கு திசை திருப்பப்படுகிறது. இதனால்தான் அந்த மனிதன் அந்த லட்சியத்தை சுமந்து கொண்டு ஒரு இறுக்கமான மனநிலையில் போராட்டத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இது தவறான புரிதல் அல்லவா? இந்த பிரங்கையற்ற, இந்த விழிப்புணர்வற்ற சமுதாயம், இந்த விழிப்புணர்வற்ற சமுதாயத்தில் வாழும் பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு இப்படியாகத்தான் ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி வருகின்றார்கள். வெற்றி பெற்றால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், வெற்றி பெற்றால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற ஒரு டேட்டாவை அவர்களுடைய மனதில் திணிக்கப்பட்டு, அந்த டேட்டாவின் விளைவினால், அந்த எண்ணப்பதிவின் விளைவினால் அந்த மனிதன் அவனுடைய ஆணவ மனதின் உள்ள அறிவின் துணை கொண்டு அவன் லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சிக்கின்றான். அவன் முயற்சிப்பது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அவன்